அமெரிக்கருக்கும் ரூபாய் 4.6 லட்சம் கிடைக்கும் ட்ரம்ப் மஸ்கினுடைய சிக்கன நடவடிக்கை. 20% DOGE சேவிங்ஸ் பேக் டு அமெரிக்கன்ஸ் என்ற பெயரில் அமெரிக்கா அரசாங்க சேமிப்பில் 20% மக்களுக்கு திருப்பி தரப்படும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். எலான் மஸ்க் தலைமையிலான துறையின் சேமிப்பிலிருந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படவும் உள்ளது. அமெரிக்காவில் அரசாங்க சேமிப்பில் 20% நாட்டு மக்களுக்கே திரும்பி தரலாம் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். தொழிலதிபர் எலான் மஸ்க் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள துறையின் சேமிப்பில் இருந்து ஒரு பகுதியை மக்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்பின் 2வது முறை அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு சிறப்பு நிர்வாகத்துறை என்ற பெயரில் அரசு சாரா அமைப்பை ஏற்படுத்தினார். அமெரிக்க அரசு செய்யும் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவது இந்த துறையின் முக்கிய பொறுப்பு. இத்துடன் செலவின கணக்குகளை முறைப்படுத்தும் பணிகளையும் இந்த துறை கவனிக்கும். அதிபர் தேர்தலின் போது ட்ரம்புக்கு ஆதரவு தெரிவித்த தொழிலதிபர் எலான் மஸ்க் இந்த துறையின் தலைவராக நியமனமும் செய்யப்பட்டுள்ளார். எலான் மஸ்க் பொறுப்பேற்ற உடனேயே பல்வேறு நாடுகளுக்கு அமெரிக்கா வழங்கி வந்த நிதியுதவிகளை நிறுத்துவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் எலான் மஸ்கின் துறையிலிருந்து 20% சேமிப்பை அமெரிக்கா மக்களுக்கு திருப்பிக் கொடுக்க இருப்பதாகவும் மேலும் 20% நாட்டின் கடன் சுமையை குறைக்க ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஒரு முக்கிய முடிவு எடுக்க பரிசீலித்து வருகிறோம். அரசாங்க திறன் துறையில் இருந்து 20% சேமிப்பை அமெரிக்க குடிமக்களுக்கு திருப்பி தரப்போகிறோம். இன்னும் 20% தொகையை வைத்து கடன்களை அடைக்க திட்டமிட்டுள்ளோம். பல பில்லியன் டாலர் சேமிப்பில் இருந்து 20% நாட்டு மக்களுக்கு திருப்பி கொடுப்பது பற்றி பரிசீலனை செய்கிறோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ட்ரம்ப் கூறியுள்ளதாவது, அரசாங்க திறத்துறையின் 20% சேமிப்பை அமெரிக்க மக்களுக்கு வழங்கப்பட்டால் ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் $5000 கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இது இந்திய ரூபாயில் சுமார் 4.6 லட்சம் வரை மதிப்பீடு செய்யவும் பட்டுள்ளது. இதேபோல 20% சேமிப்பை கடனை அடைக்க பயன்படுத்தினால் அமெரிக்க அரசின் $36 டிரில்லியன் கடன் தீர்க்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.